நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். அவர் அநேகரை அவர் சந்தித்தார். அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அநேகர் அவருடைய வாரியிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு சுகமடைந்தார்கள். அநேகரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த எந்த மனுஷனும் அவன் வெறுமையாக திரும்பினதில்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் மிகவும் வெறுமையாக திரும்புகிறான். வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எந்த வார்த்தையை? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அவனுக்கு இருதயத்துக்குள்ளாக அடைத்தது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இருதயத்துக்குள்ள துக்கம் ஏன் வருது தெரியுமா? கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தனக்குரியவைகளையே பிடித்து கொண்டு தேவனுக்குரியவைகளை தேடாமல் தேவனுக்குரியவைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் இப்படிதான் இருப்பேன், இதுல ஆண்டவர் இப்படிலாம் செய்ய சொல்றாரு, அவருக்கு என்ன தெரியும் என் நிலைமை, நான் ஒரு 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 வழியில போறேன் சொல்லுவாங்க, என் வழி தனி வழி, எனக்குன்னு தனி ரூல் இருக்கு, நான் எனக்குன்னு ஒரு ரூல் வச்சிருக்கேன், அதுலலாம் தேவன் சொல்ற மாதிரி என்னால நடக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்குள்ளதான் துக்கம் உண்டாகும். இந்த வாலிபனை பார்த்து என்ன சொன்னாரு? எப்பா, நீ பரிபூர்ணம் அடையணும், நீ பெரிய சந்தோஷம் அடையணும்னு சொன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் வித்து ஏழைகளுக்கும் எளியோருக்கும் தேவைப்படுவதற்கும் கொடுன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால அதை செய்வதற்கு மறுத்தவனாய், அதை செய்வதற்கு தன்னை அர்ப்பணியாதவனாய் துக்க முகத்தோடு துக்க இருதயத்தோடு போனான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க இருதயத்துக்குள்ள நிறைய துக்கம் இருக்குதா? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எனக்கே இவ்வளவு துக்கம்? தேவன் சொன்ன காரியத்தை எதையாயிலும் நான் செய்யாமல் இருக்கிறேனா? தேவன் விரும்பாத காரியங்கள் என்னிடத்துல என்ன உண்டு? அவரை வருத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன? அவர் சொன்ன காரியத்தை நான் எதற்கு கீழ்ப்படியவில்லை என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கலையானால் உங்க இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாள்ல நீக்கி போடுவார். நானே எனக்கு வினையாக மாறி வரக்கூடாது. இப்படி சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா இருதயத்துக்குள்ள துக்கம் அடைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உடன்படிக்கையோடு கூட உடன்படிக்கை பண்ணாமல் இருந்தா இருதயத்துக்குள்ள துக்கம் நிரம்பி சந்தோஷம் எல்லாம் போய்விடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த வாலிபனை போல இயேசு கிறிஸ்துவில வந்து எல்லாரும் துக்கமுகத்தோட போல சந்தோஷத்தோட போனாங்க. வியாதியா வந்தவங்க பலனாக போனாங்க, ஆரோக்கியம் அடைஞ்சவங்களா போனாங்க, மரித்தவங்க உயிரோட போனாங்க. ஆனா அந்த வாலிபன் துக்க முகத்தோட போனான். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தையை நான் தட்டி விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாளாக, அவருடைய இருதயத்திலே ஏற்ற காரியங்களை செய்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் உங்க இருதயத்திற்குள்ள எல்லா துக்கங்களும் மறைகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.